20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மீனா தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மீனா, இது தொடர்பான முழு விவரம் என்ன? கிரிக்கெட் உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. வரும் ஜூன் 1ஆம் தேதி, அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மே 26ஆம் தேதியுடன் முடியக்கூடிய நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்குகின்றது. ஜூன் 29 வரை உலகக்கோப்பை T20 திருவிழா நடைபெற இருக்கின்ற நிலையில நாளையுடன், அதாவது மே 1ஆம் தேதி பங்கேற்கின்ற அனைத்து அணிகளுமே தங்களது அணியை இறுதி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்படும் என்று கடந்த 3 நாட்களாக குறிப்பிட்டு வந்த நிலையில இன்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அகமதாபாத்தில் இருக்கிற தனியார் நட்சத்திர விடுதியில பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் செயலாளர் ஜெய்சால் இந்திய அணி வீரர்களை தேர்வு செய்வதில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஆலோசனை என்பது சற்று முன்பு நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 15 பேர் கொண்ட இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா வழக்கம் போல் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தொடரில் ஜெய்ஸ்வால் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல ராஜஸ்தான் அணியில் சிறந்த முறையில் விளையாடி வரக்கூடிய ஜெய்ஸ்வால் இந்த அணியில சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விராட் கோலி, சூரியகுமார் யாதவும் அணியில இருக்கின்றனர். காயத்தில், அதாவது விபத்தில் இருந்து மீண்டு திரும்பவும் கிரிக்கெட் களத்திற்கு திரும்பி இருக்கின்ற ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் இடத்திற்கு ஒரு முக்கிய தேர்வாக பார்க்கப்பட்டார். இந்த இடத்தை தோனிக்கு பதிலாக ரிஷப் பண்ட் பூர்த்தி செய்வார்னு கடந்த சில போட்டிகளில் சொல்லி வந்த நிலையில ரிஷப் பண்டும் சஞ்சு சாம்சனும் விக்கெட் கீப்பர்களாக இந்த உலகக்கோப்பை T20 தொடருக்கு இந்திய அணியை தேர்வாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவம் துபே, சுழற்பந்து வீச்சாளர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 15 பேர் கொண்ட அணியில சுப்மன் கில், ரிங்கு சிங், ஜெய்ஸ்வாலுக்கு புதிதாக இடம் கிடைத்திருக்கின்றது. கடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடிய தினேஷ் கார்த்திக், புவனேஸ்வர் குமார், தீபக் கூடா உள்ளிட்ட வீரர்களுக்கு பதிலாக இந்த முறை 4 வீரர்கள் இந்திய அணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல வெட்டரன் பிளேயர்ஸ், அதாவது சீனியர் வீரர்கள்னு பார்க்கப்படுற ரோஹித் சர்மா, விராட் கோலி விளையாடுற ஒருவேளை இவர்கள் விளையாடக்கூடிய கடைசி T20 தொடர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த உலகக்கோப்பை தொடர்ல இருக்கு. ஆகையால வரக்கூடிய நாட்கள்ல இளம் இந்திய அணியை உருவாக்குவதற்காக இந்திய பிசிசிஐ தேர்வு செய்யுங்கிறது ரொம்ப தீவிரமா ஆலோசனையில் ஈடுபட்டு இளம் வீரர்களையும் அதிகமா உள்ளடக்கிய ஒரு இந்திய அணியை தேர்வு செய்யணும் பண்ணியிருக்காங்க. சீனியர் வீரர்கள் அடுத்த உலகக்கோப்பை தொடர்ல விளையாடாத பட்சத்துல இளம் வீரர்கள் தான் அந்த இடத்தை நிரப்பணும். அந்த வகையில இந்த முறை 4 வீரர்கள் இந்திய அணியில புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஐபிஎல் தொடர்ல சிறப்பாக விளையாடி வருவதன் அடிப்படையில இந்திய அணியில் இவர்களுக்கான இடம் கிடைத்திருக்கின்றது. குறிப்பா இந்த அணியில வைஸ் கேப்டனா போடப்பட்டிருக்கின்ற ஹர்திக் பாண்டியா அணியில் சேர்க்கப்படலாமாங்கிறது குறித்து மிகப்பெரிய ஆலோசனை நடந்தது. காரணம், ஐபிஎல் தொடர்ல மும்பை அணிக்கு கேப்டனா இருக்காரு. இந்த சீசன்ல எதிர்பார்த்த அளவு, அதாவது ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு பல சர்ச்சைகள் எழுந்தது. ஆகையால இந்திய அணியில ஹர்திக் பாண்டியா விளையாடுவாரா அப்படிங்கிற ஆலோசனை தான் இந்த ஆலோசனை கூட்டத்துல மிக நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டதா கூறப்படுது. இறுதியாக பல மணி நேர ஆலோசனைக்கு பிறகு உலகக்கோப்பை T20 2024 விளையாடக்கூடிய இந்திய 15 பேர் கொண்ட இந்திய அணியை என்பது பிசிசிஐ அறிவித்திருக்கின்றது. இந்த முறை ஆஸ்திரேலியாவில தொடங்கி இருக்கின்ற இந்த உலகக்கோப்பையை இந்திய அணி விளையாடும் அப்படிங்கிறதும் ஒரு 20 ஓவர் உலகக்கோப்பை இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது 15 பேர் கொண்ட இந்திய அணியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மீனா.